ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயம் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். போன செஷனில் அதோடைய முதல் பாதியை நம்ம கற்றுண்டோம். எப்படி 4 விதமான பக்தி மார்க்கத்தெல்லாம் பற்றி எடுத்து சொன்னார். பலவிதமான பக்தி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி, சாத்விக பக்தி, ராஜசிக பக்தி, தாமசிக பக்தி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய நிர்குண பக்தி, அந்த அடையறதுக்கு சில சாதனங்கள், இதெல்லாம் பகவான் எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் பகவான் எப்படி எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் தன்னையே பார்க்கணும், பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற அந்த புத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் அழகாக எடுத்து சொல்கிறார். பகவான் சொல்கிறார், நான் எல்லாருக்குள்ளேயும் அவர்களுடைய அந்தர ஆத்மாவாக நான் இருந்துகிட்டே இருக்கேன். ஆனால் அர்ச்சாவதாரங்களில் மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினச்சிட்டு என்னை பூஜை பண்ணிட்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய என்னை பார்க்காம மற்ற ஜீவராசிகளெல்லாம் அவமதிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் பண்ணக்கூடிய அந்த அர்ச்சாவதார பூஜை அப்படிங்கிறது குருதே அர்ச்சா விடம்பனம் அப்படிங்கிறார். அது வெறும் ஒரு பகட்டுக்காக பண்ணுற பூஜை தானே தவிர அது வாஸ்தவமான பூஜை ஆகாது அப்படிங்கிறார். எதனால் அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறார் பகவான். ஒரு நன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியில் போடக்கூடிய ஆகுதி தானே பலனை கொடுக்கும். அக்னி அணைஞ்சு போய் பஸ்மமாக அனுப்புகிறோம், அதில் கொண்டு நம்ம ஒரு ஆகுத்தியை கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய என்ன மதிக்காமல் வெறும்னு அர்ச்சாவதாரத்தில் உண்டி என்னை பார்க்குறவர்கள் அது போல தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி எல்லார்கிட்டையும் துவேஷபாவத்தோடு இருந்துண்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய என்னிடத்துல ஒரு அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடியவனுடைய மனசு எப்பொழுதுமே ஒரு பொறாமையினாலையும் ஒரு அகங்காரத்தினாலையும் அப்படி இருக்கக்கூடியவனுக்கு சாந்திங்கிறது எப்படி ஏற்படும்? சாந்தியே இருக்காது அவன் மனசில் அப்படிங்கிறார். அப்போ பகவான் இந்த இடத்துல சொல்கிறார், எல்லார்கிட்டையும் அன்பு காட்டாமல் வெறும்னா அர்ச்சாவதாரத்தில் மட்டும் விசேஷமாக அப்படி ஆடம்பரமாக பூஜைகள்லாம் பண்ணிடுறதுனால அத்தகைய பூஜைகளெல்லாம் நான் ஒன்றும் ஆசையாக ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால அப்போ அர்ச்சாவதார பூஜையை பற்றி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எது வரைக்கும் அர்ச்சாவதாரத்தில் பகவானை பூஜையை பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய ஸ்வதர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்படி ஸ்ரத்தையாக பகவான் அர்ச்சாவதாரத்தில் எது வரைக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவான் இருக்காருங்கிற அந்த புத்தி ஏற்படுற வரைக்கும் அப்படி அர்ச்சாவதார பூஜையை பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன்னா அதுதான் எல்லா பூஜையோடைய நோக்கம், அதுதான் உயர்ந்த பூஜை அப்படிங்கிறார். அப்போ யார் தனக்கும் மற்றவர்களுக்கும் நடுவில் ஒரு பேத திருஷ்டியை எப்பொழுதும் பண்ணிகிட்டே இருக்காளோ அவர்களுக்கு நான் மிருத்யு ஸ்வரூபமாக இருந்துண்டு அவர்களுக்கு நான் பயத்தை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால் எல்லார்கிட்டையும் எப்படி ஆசையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பகவான் சொல்கிறார். எல்லாரையும் ஆதரிக்கணும், எல்லா ஜீவராசிகளையும் ஆதரிக்கணும், அவர்களுக்கு பலவிதமான தானங்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும், அவர்களிடத்துல நல்ல ஆசையான வார்த்தைகளை பேசி அவர்களை சந்தோஷப்படுத்தணும், அவர்களுக்கு நட்பை பாராட்டணும், அவர்களோட பேத திருஷ்டி இல்லாமல் சம நோக்கோட பழகணும். எப்படி காஞ்சி மகா பெரியவா அவருடைய அழகான ஒரு கீர்த்தனத்தில் சொல்கிறாரோ, ஆத்மவதேவ பரானபி பஷ்யத அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, தன்னை போலவே மற்றவர்களையும் பார்க்கணும் அப்படின்னு. அதுபோல் பகவான் இந்த இடத்துல சொல்கிறான், எல்லா இடத்துலையும் அப்படி சமதிருஷ்டியோட பழகணும் அப்படிங்கிறார். இதற்கு மேலே பகவான் அப்படி எல்லா ஜீவராசிகளையும் ஆதரிக்கணும் அப்படின்னா எப்படி ஆதரிக்கிறது? எவ்வளவோ பலவிதமான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, அதில் எவ்வளவோ தாரதமியங்கள்லாம் இருக்குமே. அதனால பகவான் இந்த தாரதமியங்களெல்லாம் பற்றி எடுத்து சொல்கிறார். எந்த ஜீவன் எதை காட்டிலும் சிரேஷ்டம், எப்படி அவர்களிடத்துல நம்ம ஒரு எத்தகைய ஒரு நோக்கோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் அந்த தாரதமியங்களெல்லாம் எடுத்து சொல்கிறார். கீழேந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் அப்படியே சொல்லிகிட்டே போகிறார். முதல்ல உயிரற்ற இருக்கக்கூடிய கல் மண் போன்றவைகளை காட்டிலும் உயிருள்ள மரம் செடி கொடிகள்லாம் வசத்தி அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக உயிருள்ள அந்த மரம் செடி கொடிகளை காட்டிலும் சுய நினைவு இருக்கக்கூடிய சில மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கிருமிகள்லேருந்து ஆரம்பித்து அதுகள்லாம் உசத்தி அப்படிங்கிறார். அத்தகைய அந்த சுய நினைவு இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்லேயும் அந்த புலன் உணர்வுன்னு சொல்கிறோமே அது இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அதை காட்டிலும் விசேஷம் அப்படிங்கிறார். அந்த புலன் உணர்வுலேயும் முதல்ல எதனால் சுவையை உணர முடியுமோ அதுகள்லாம் சிரேஷ்டம். அதுக்கு அடுத்ததாக தொடுதல் உணர்வு இருக்கக்கூடிய மிருகங்கள் அதை காட்டிலும் சிரேஷ்டம் அப்படிங்கிறார். அதற்கு மேலே நுகர்தல், எதால் முகர முடியுமோ அதுகள்லாம் இன்னும் சிரேஷ்டம். அதுக்கு அடுத்ததாக யாரால் கேட்க முடியுமோ அந்த மிருகங்கள்லாம் அதை காட்டிலும் சிரேஷ்டம். பலவிதமான ரூபங்களை எதால் பார்க்க முடியுமோ அந்த மிருகங்கள்லாம் அதை காட்டிலும் சிரேஷ்டம். அதற்கும் அடுத்தபடியாக சொல்கிறார், 2 பல்வரிசைகள் இருக்கக்கூடிய மிருகங்கள் அவைகளை காட்டிலும் சிரேஷ்டம் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நிறைய கால்கள் இருக்கக்கூடிய மிருகங்கள் நம்ம பார்க்குறோமே, மரவட்டை போன்று ஊர்ந்து போகக்கூடிய மிருகங்கள் அதுகள்லாம் அடுத்தபடியாக சிரேஷ்டம் அப்படிங்கிறார். அதற்கும் மேலே
பல கால்கள் இருக்கக்கூடிய மிருகங்களை காட்டிலும் 4 கால் பிராணிகள்னு சொல்கிறோமே அவைகள்லாம் சிரேஷ்டம் அப்படிங்கிறார். அத்தகைய 4 கால் பிராணிகளை காட்டிலும் 2 கால் பிராணின்னு சொல்லக்கூடிய மனுஷர்கள் சிரேஷ்டம். அந்த மனுஷர்கள்லையும் 4 வர்ணத்தை சேர்ந்தவர்கள் விசேஷமானவர்கள். அந்த 4 வர்ணத்திலையும் முதல் வர்ணத்தை சேர்ந்த அந்தணர்கள் ஒசத்தி. அத்தகைய அந்தணர்கள்லையும் வேதத்தை படித்தவர்கள் ஒசத்தியானவர்கள். அந்த வேதத்தை படித்தவர்களையும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிட்டவர்கள் இன்னும் சிரேஷ்டம். வேதத்தை தான் மட்டிலும் அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவர்களுடைய சந்தேகங்களெல்லாமும் போக்கக்கூடியவர்கள் அதை காட்டிலும் சிரேஷ்டம். அதை காட்டிலும் சிரேஷ்டம் யாரு அப்படின்னா வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி யார் தன்னுடைய தர்மங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறார்களோ அவர்கள் இன்னும் சிரேஷ்டம். அப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுலையும் யார் பலனில் ஆசை இல்லாமல் அப்படி ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவர்கள் இன்னும் சிரேஷ்டம் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் காட்டிலும் எல்லா கர்மங்களையும் எனக்கே அர்ப்பணம் பண்ணி தன்னுடைய உயிர் உடல்னு எல்லாத்தையும் எனக்கே அர்ப்பணம் பண்ணக்கூடிய அத்தகையவர்கள் இன்னும் சிரேஷ்டம். அவர்களை காட்டிலும் ஒசத்தி அப்படிங்கிறது எனக்கு யாருமே தெரியல அப்படின்னு பகவான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்படிப்பட்ட சமநோக்கு இருக்கக்கூடிய எந்த அகங்காரமும் இல்லாமல் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணித்து வாழக்கூடியவர்களை காட்டிலும் யாரும் சிரேஷ்டமானவர்கள் இல்லை அப்படிங்கிறார். அதனால பகவான் இங்கே சொல்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேங்கிற அந்த ஒரு பாவத்தோட மனசால எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணும். பிரணமேத் பகுமான என்ன அப்படிங்கிறார். இப்போ பகவான் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார், அம்மா இது மாதிரி நான் பக்தி யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற இந்த 2 மார்க்கத்தையும் நான் உனக்கு எடுத்து சொன்னேன். இதில் ஏதாவது ஒரு மார்க்கத்தை பின்பற்றி ஒருவன் அந்த பரமபுருஷனை அடைய முடியும் அப்படிங்கிறார். இந்த பரமபுருஷன் அப்படிங்கிறது தான் பகவான்னு பக்தர்கள்லாம் சொல்கிறா, வேதாந்திகள்லாம் பரபிரம்மம்னு சொல்கிறா, யோகிகள்லாம் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறா. அவர்தான் பிரகிருதியையும் புருஷனையும் கடந்தவர். அதற்கும் மேலே காலம்னு சொல்லப்படுறவும் அவர்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலமும் அவர்தான். எல்லாருக்கும் பேத திருஷ்டி உடையவர்களுக்கு எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துறதே அந்த காலம்தான், அந்த பகவான். எல்லா உலகத்தையே ஆளக்கூடியவர்களை கூட ஆளக்கூடியது அந்த காலம் அப்படிங்கிறத பகவான் இங்கே எடுத்து சொல்கிறார். எல்லாருக்குள்ளேயும் அவர்களுக்குள்ள புகுந்து மற்ற ஜீவராசிகளை கொண்டு மற்ற ஜீவராசிகளை அப்படி விழுங்கக்கூடியது அந்த காலம். அது வேற யாரும் இல்லை, ச விஷ்ணுவாக்கியோ அதியக்ஞோ சௌ அப்படிங்கிற விஷ்ணு அப்படிங்கிற அந்த பகவான் தான் அந்த காலம் அப்படிங்கிறத சொல்கிறார். தேவஹூதி அம்மா காலத்தை பற்றி எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தா இல்லையா, அதனால முதல்ல அந்த ஜீவராசிகளுடைய சம்ஸ்கிருதியை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். அதற்கு முன்னாடி இங்கே காலஸ்வரூபத்தை முதலையே எடுத்து சொல்கிறார். இந்த காலம் அப்படிங்கிறதுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் பிடித்தவன் பிடிக்காதவன் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் கிடையாது. யார் விஷய சுகங்கள்லேயே எப்பொழுதும் அஜாகிரதையாக இருந்துட்டுருக்காளோ இந்த காலமானது விழிப்போடு இருந்துட்டு அவர்களை விழுங்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது தேவஹூதி சொன்னா இல்லையா, இந்த காலத்துக்கு பயந்து தானே லோகத்தில் எல்லாரும் நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அதையே இங்கே அழகாக எடுத்து சொல்கிறார். இந்த லோகத்தில் எதெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாமே காலத்துக்கு பயந்து தான் நடக்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். எத் பயாத் வாதி வாத்தோயம் சூரியஸ்தபதி எத் பயாத் வர்ஷத்தே தேவோ பகனோ பாதி எத் பயாத் அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே போகிறார். இந்த காற்று வீசுறதும் காலத்துக்கு பயந்துதான். சூரியன் பிரகாசிக்கிறதோ அல்லது ஆகாசத்தில் நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கிறதோ இதெல்லாமே அந்த காலத்துக்கு பயந்துதான். விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கு பயந்துதான். மரம் செடி கொடிகள்லாம் காலாகாலத்தில் பழத்தையோ புஷ்பத்தையோ கொடுக்கறதே அதுவும் அந்த காலத்துக்கு பயந்துதான். நதிகள்லாம் ஓடுறதோ அல்லது சமுத்திரமானது தன்னுடைய அணையை மீறாமல் கட்டுக்கு அடங்கி இருக்கிறதோ இது எல்லாமே காலத்துக்கு பயந்துதான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆகாசமானது எல்லாரும் தங்கறதுக்கு வாழறதுக்கு இடத்த கொடுக்கறதே அதுவும் காலத்துக்கு பயந்துதான். மகத்தத்துவமானது இந்த உலகத்தையே தோற்றுவிக்கிறதே 7 ஆவரணங்களுடைய இந்த உலகத்தை அதுவும் காலத்துக்கு பயந்துதான். இதற்கு எல்லாத்துக்கும் மேலே பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 தெய்வங்கள் உலகத்தை படைச்சு காத்து அழிக்கிறாளே அதுவும் அந்த காலத்துக்கு பயந்துதான். ஒரு யுகமும் அதை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லி இந்த காலத்தை பற்றி ஒரு கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார். இந்த காலம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா தோற்றமே இல்லாததாக இருக்குது, ஆனால் அதுதான் இந்த உலகத்தையே தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா ஒருவரை கொண்டு ஒருவரை தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறார். ஒரு அப்பாலேருந்து ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஜீவன்லேருந்து இன்னொரு ஜீவன் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தை தோற்றி வைக்கிறது. அதே மாதிரி கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னா தான் அழியாத இருந்த போதிலும் காலம்ங்கிறது அழியாதது இல்லையா, ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னா அந்த உலகத்தையே அழிக்கிறது. மிருத்யுவை கொண்டு இந்த உலகத்தை அழிக்கிறது, கடைசியில் தானே அந்த மிருத்தியையும் அழிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஜனம் ஜனேன ஜனயன்னு
மாரையன்னு மிருத்யுனா அந்தகம் அப்படின்னு இந்த காலத்தினுடைய ஒரு சொரூபத்தை எடுத்து சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நம்ம 21வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இந்த செஷனில் நம்ம கற்றுப்போம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु महाराज की जय। अहं सर्वेषु भूतेषु अहं सर्वेषु भूतेषु अहं सर्वेषु भूतेषु भूतात्मा अवस्थितः सदा भूतात्मावस्थितः सदा भूतात्मावस्थितः सदा। तम् अवज्ञाय मां मर्त्यः तम् अवज्ञाय मां मर्त्यः तम् अवज्ञाय मां मर्त्यः कुरुते अर्चाविडम्बनं कुरुतेऽर्चाविडम्बनं कुरुतेऽर्चाविडम्बनं। यो मां सर्वेषु भूतेषु यो मां सर्वेषु भूतेषु यो मां सर्वेषु भूतेषु
सन्तम् आत्मानमीश्वरम् सन्तमात्मानमीश्वरम् सन्तम् आत्मानमीश्वरम् हित्वा अर्चां भजते मौढ्यात् हित्वार्चां भजते मौढ्यात् हित्वार्चां भजते मौढ्यात् भस्मनि एव जुहोति सः भस्मन्येव जुहोति सः भस्मन्येव जुहोति सः द्विषतः परकाये मां द्विषतः परकाये मां द्विषतः परकाये मां मानिनो भिन्नदर्शिनः मानिनो भिन्नदर्शिनः मानिनो भिन्नदर्शिनः भूतेषु बद्धवैरस्य भूतेषु बद्धवैरस्य भूतेषु बद्धवैरस्य न मनः शान्तिं ऋच्छति न मनः शान्तिमृच्छति न मनः शान्तिमृच्छति अहम् उच्चावचैः द्रव्यैः अहमुच्चावचैर्द्रव्यैः अहम् उच्चावचैर्द्रव्यैः क्रियया उत्पन्नया अनघे क्रिययोत्पन्नया नघे क्रिययोत्पन्नया नघे नैव तुष्ये अर्चितो अर्चायां नैव तुष्येऽर्चितोऽर्चायां नैव तुष्येऽर्चितोऽर्चायां भूतग्राम अवमानिनः भूतग्रामावमानिनः भूतग्रामावमानिनः अर्चादौ अर्चयेत् तावत् अर्चादावर्चयेत् तावत् अर्चादावर्चयेत् तावत् ईश्वरं मां स्वकर्मकृत् ईश्वरं मां स्वकर्मकृत् ईश्वरं मां स्वकर्मकृत् यावत् न वेद स्वहृदि यावन्न वेद स्वहृदि यावन्न वेद स्वहृदि सर्वभूतेषु अवस्थितं सर्वभूतेष्वस्थितं सर्वभूतेष्वस्थितम् आत्मनश्च परस्यापि आत्मनश्च परस्यापि आत्मनश्च परस्यापि यः करोति अन्तरोदरम् यः करोत्यन्तरोदरम् यः करोत्यन्तरोदरम् तस्य भिन्नदृशो मृत्युः तस्य भिन्नदृशो मृत्युः तस्य भिन्नदृशो मृत्युः विदधे भयम् उल्बणम् विदधे भयमुल्बणम् विदधे भयमुल्बणम् अथ मां सर्वभूतेषु अथ मां सर्वभूतेषु अथ मां सर्वभूतेषु भूतात्मानं कृतालयम् भूतात्मानं कृतालयम् भूतात्मानं कृतालयम् अर्हयेत् दानमानाभ्याम् अर्हयेत् दानमानाभ्याम् अर्हयेत् दानमानाभ्याम् मैत्र्या अभिन्नेन चक्षुषा मैत्र्या भिन्नेन चक्षुषा मैत्र्या भिन्नेन चक्षुषा जीवाः श्रेष्ठा हि अजीवानां जीवाः श्रेष्ठा ह्यजीवानां जीवा श्रेष्ठा ह्यजीवानां ततः प्राणभृतः शुभे ततः प्राणभृतः शुभे ततः प्राणभृतः शुभे ततः सचित्ताः प्रवराः ततः सचित्ताः प्रवराः ततः सचित्ताः प्रवराः ततश्च इन्द्रियवृत्तयः ततश्चेन्द्रियवृत्तयः ततश्चेन्द्रियवृत्तयः तत्रापि स्पर्शवेदिभ्यः तत्रापि स्पर्शवेदिभ्यः तत्रापि स्पर्शवेदिभ्यः प्रवरारसवेदिनः 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 तेभ्यो गन्धविधः श्रेष्ठाः तेभ्यो गन्धविदः श्रेष्ठाः तेभ्यो गन्धविदः श्रेष्ठाः ततः शब्दविदो वराः ततः शब्दविदो वराः
ततः शब्दविदो वराः रूपभेदविदः तत्र रूपभेदविदस्तत्र ततश्च उभयतो दतः ततश्चोभयतो दतः तेषां बहुपदाः श्रेष्ठाः तेषां बहुपदा श्रेष्ठाः चतुष्पादः ततो द्विपात् चतुष्पादस्ततो द्विपात् ततो वर्णाश्च चत्वारः ततो वर्णाश्च चत्वारः तेषां ब्राह्मण उत्तमः ब्राह्मणेष्वपि वेदज्ञो हि अर्थज्ञो अभ्यधिकः ततः ह्यर्थज्ञोऽभ्यधिकस्ततः अर्थज्ञात् संशयच्छेत्ता ततः श्रेयान् स्वकर्मकृत् मुक्तसङ्गः ततो भूयान् अदोग्धा धर्ममात्मनः तस्मात् मयि अर्पित अशेष तस्मान्मय्यर्पिताशेष क्रियार्थात्मा निरन्तरः मयि अर्पितात्मनः पुंसो मयि सन्न्यस्तकर्मणः न पश्यामि परं भूतम् अकर्तुः समदर्शनात् मनसा एतानि भूतानि प्रणमेद् बहुमानयन् ईश्वरो जीवकलया प्रविष्टो भगवान् इति भक्तियोगश्च योगश्च मया मानवी उदीरितः ययोः एकतरेणैव पुरुषः पुरुषं व्रजेत् एतद्भगवतो रूपम् ब्रह्मणः परमात्मनः परं प्रधानं पुरुषं दैवं कर्म विचेष्टितं रूपभेदास्पदं दिव्यं
रूपभेदास्पदं दिव्यं काल इति अभिधीयते काल इत्यभिधीयते काल इत्यभिधीयते भूतानां महदादीनां भूतानां महदादीनां भूतानां महदादीनां यतो भिन्नदृशां भयं यतो भिन्नदृशां भयं यतो भिन्नदृशां भयं यो अन्तः प्रविश्य भूतानि योऽन्तः प्रविश्य भूतानि योऽन्तः प्रविश्य भूतानि भूतैः अत्यखिलाश्रयः भूतैरत्यखिलाश्रयः भूतैरत्यखिलाश्रयः स विष्णुवाख्यो अधियज्ञोऽसौ स विष्णुवाख्योऽधियज्ञोऽसौ स विष्णुवाख्योऽधियज्ञोऽसौ कालः कलयतां प्रभुः कालः कलयतां प्रभुः कालः कलयतां प्रभुः न चास्य कश्चित् दयितो न चास्य कश्चिद्दयितो न चास्य कश्चिद्दयितो न द्वेष्यो न च बान्धवः न द्वेष्यो न च बान्धवः न द्वेष्यो न च बान्धवः आविशति अप्रमत्तोऽसौ आविशत्यप्रमत्तोऽसौ आविशत्यप्रमत्तोऽसौ प्रमत्तं जनम् अन्तकृत् प्रमत्तं जनमन्तकृत् प्रमत्तं जनमन्तकृत् यद्भयाद् वाति वातोऽयं यद्भयाद्वाति वातोऽयं यद्भयाद्वाति वातोऽयं सूर्यः तपति यद्भयात् सूर्यस्तपति यद्भयात् सूर्यस्तपति यद्भयात् यद्भयात् वर्षते देवो यद्भयाद् वर्षते देवो यद्भयाद् वर्षते देवो भगणो भाति यद्भयात् भगणो भाति यद्भयात् भगणो भाति यद्भयात् यद्वनस्पतयो भीता यद्वनस्पतयो भीता यद्वनस्पतयो भीता लताश्चौषधिभिः सह लताश्चौषधिभिः सह लताश्चौषधिभिः सह स्वे स्वे कालेऽभिगृह्णन्ति स्वे स्वे कालेऽभिगृह्णन्ति स्वे स्वे कालेऽभिगृह्णन्ति पुष्पाणि च फलानि च पुष्पाणि च फलानि च पुष्पाणि च फलानि च स्रवन्ति सरितो भीता स्रवन्ति सरितो भीता स्रवन्ति सरितो भीता नोत्सर्पति उदधिः यतः नोत्सर्पत्युदधिर्यतः नोत्सर्पत्युदधिर्यतः अग्निः इन्धे स गिरिभिः अग्निरिन्धे स गिरिभिः अग्निरिन्धे स गिरिभिः भूः न मज्जति यद्भयात् भूर्नमज्जति यद्भयात् भूर्नमज्जति यद्भयात् नभो ददाति श्वसताम् नभो ददाति श्वसतां नभो ददाति श्वसतां पदं यन्नियमाददः पदं यन्नियमाददः पदं यन्नियमाददः लोकं स्वदेहं तनुते लोकं स्वदेहं तनुते लोकं स्वदेहं तनुते महान् सप्तभिः आवृतं महान् सप्तभिरावृतं महान् सप्तभिरावृतं गुणाभिमानिनो देवाः गुणाभिमानिनो देवाः गुणाभिमानिनो देवाः सर्गादिषु अस्य यद्भयात् सर्गादिष्वस्य यद्भयात् सर्गादिष्वस्य यद्भयात् वर्तन्ते अनुयुगं येषाम् वर्तन्ते अनुयुगं येषां वर्तन्ते अनुयुगं येषां वश एतत् चराचरम् वशये तच्चराचरं वशये तच्चराचरं सो अनन्तो अन्तकरः कालो सोऽनन्तोऽन्तकरः कालो
सोऽनन्तोऽन्तकरः कालो अनादिः आदिकृत् अव्ययः अनादिरादिकृद् अव्ययः अनादिरादिकृद् अव्ययः जनं जनेन जनयन् जनं जनेन जनयन् जनं जनेन जनयन् मारयन् मृत्युना अन्तकम् मारयन् मृत्युनान्तकम् मारयन् मृत्युनान्तकम्. இந்த 21வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஃப்ரம் தி 21st ஸ்லோகா. अहं सर्वेषु भूतेषु भूतात्मावस्थितः सदा तम् अवज्ञाय मां मर्त्यः कुरुतेऽर्चाविडम्बनम् यो मां सर्वेषु भूतेषु सन्तम् आत्मानमीश्वरम् हित्वार्चां भजते मौढ्यात् भस्मन्येव जुहोति सः द्विषतः परकाये मां मादिनो भिन्नदर्शिनः भूतेषु बद्धवैरस्य न मनः शान्तिमृच्छति अहम् उच्चावचैर्द्रव्यैः क्रिययोत्पन्नया नघे नैव तुष्येऽर्चितोऽर्चायां भूतग्रामावमानिनः अर्चादावर्चयेत्तावत् ईश्वरं मां स्वकर्मकृत् यावन्न वेद स्वहृदि सर्वभूतेष्वस्थितम् आत्मनश्च परस्यापि यः करोत्यन्तरोदरम् तस्य भिन्नदृशो मृत्युः विदधे भयमुल्बणम् अथ मां सर्वभूतेषु भूतात्मानं कृतालयम् अर्हयेद्दानमानाभ्याम् मैत्र्या भिन्नेन चक्षुषा जीवा श्रेष्ठा ह्यजीवानां ततः प्राणभृतः शुभे ततः सचित्ताः प्रवराः ततश्चैन्द्रियवृत्तयः तत्रापि स्पर्शवेदिभ्यः प्रवरा रसवेदिनः तेभ्यो गन्धविदः श्रेष्ठाः ततः शब्दविदो वराः रूपभेदविदस्तत्र ततश्चोभयतो दतः तेषां बहुपदा श्रेष्ठाः चतुष्पादस्ततो द्विपात् ततो वर्णाश्च चत्वारः तेषां ब्राह्मण उत्तमः ब्राह्मणेष्वपि वेदज्ञो ह्यर्थज्ञो अभ्यधिकस्ततः अर्थज्ञात् संशयच्छेता ततः श्रेयान् स्वकर्मकृत् मुक्तसङ्गस्ततो भूयान् अदोग्धा धर्ममात्मनः तस्मान्मय्यर्पिता शेष क्रियार्थात्मा निरन्तरः मय्यर्पितात्मनः पुंसो मयि सन्न्यस्तकर्मणः न पश्यामि परं भूतम् अकर्तुः समदर्शनात् मनसैतानि भूतानि प्रणमेद् बहुमानयन् ईश्वरो जीवकलया प्रविष्टो भगवानिति भक्तियोगश्च योगश्च मया मानव्युदीरितः ययोरेकतरेणैव पुरुषः पुरुषं व्रजेत् एतद्भगवतो रूपं ब्रह्मणः परमात्मनः परं प्रधानं पुरुषं दैवं कर्म विचेष्टितं रूपभेदास्पदं दिव्यं काल इत्यभिधीयते भूतानां महदादीनां यतो भिन्नदृशां भयं योऽन्तः प्रविश्य भूतानि भूतैरत्यखिलाश्रयः स विश्वाख्योऽधियज्ञोऽसौ कालः कलयतां प्रभुः न चास्य कश्चिद्दयितो न द्वेष्यो न च बान्धवः आविशत्यप्रमत्तोऽसौ प्रमत्तं जनमन्तकृत् यद्भयाद् वाति वातोऽयं
सूर्यस्तपति यद्भयात् वर्षते देवो भगणो भाति यद्भयात् यद्वनस्पतयो भीता लताश्चौषधिभिः सह स्वे स्वे कालेऽभिगृह्णन्ति पुष्पाणि च फलानि च स्रवन्ति सरितो भीता नोत्सर्पत्युदधिर्यतः अग्निरिन्धे सगिरिभिः भूर्नमज्जति यद्भयात् नभो ददाति श्वसताम् पदं यन्नियमाददः लोकं स्वदेहं तनुते महान् सप्तभिरावृतम् गुणाभिमानिनो देवाः सर्गादिष्वस्य यद्भयात् वर्तन्ते अनुयुगं येषां वशये तच्चराचरम् सोऽनन्तोऽन्तकरः कालो अनादिरादिकृदव्ययः जनं जनेन जनयन् मारयन् मृत्युनान्तकम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் நாட்டை நம்ம அடுத்த செஷன்ல 30வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. Now in the third skanda, we have started learning the 29th chapter. In the previous session, we saw the first half of the 29th chapter, wherein Bhagavan described the 4 types of Bhakti Marga, that is the Sattvika, the Rajasika, the Tamasika, and the highest of all, which is the Nirguna Bhakti. And he also mentioned the sadhanas to attain such Nirguna Bhakti. And further in this chapter, Bhagavan goes on to say how a person must look everybody as Bhagavan and must have the vision that Bhagavan is there everywhere in this world in everybody. So he begins by telling, I am present in all the living beings as their inner self. But a person, if he worships me only in the Archavatara, that is all my images, and he disregards all the other living beings in this world without having the feeling that I am present within all of them, then such a worship is only a mockery or a parody, he says. And it is akin to pouring oblations in ashes and not in fire, he says. And it is totally futile and waste, he says. He also says that the mind of such a person will never find peace at all because he is full of pride, he has great enmity towards all living beings, he has such a discriminating vision, and so his mind will never find peace, Bhagavan says. And if he thinks that I will be very pleased by all this elaborate worship that he does for my Archavatara without regarding all the living beings as my manifestation, then he is totally false because I am not at all pleased by such pompous worship if a person doesn't look upon all the living beings as my manifestation, he says. So, then what does Bhagavan tell about the Archavatara worship? He says a person must worship me in this Archavatara by doing all his duties very perfectly only until he does not get this feeling that Bhagavan is present in all the living beings, because that is said to be the highest form of worship, which is to look upon all the living beings as Bhagavan's own forms. Bhagavan Sri Ramana Maharishi of Tiruvannamalai also says, எண் உரு யாவும் இறை உருவாமென எண்ணி வழிபடல் ஈசனது பூசை. So that is the true worship, which is to look upon all the living beings as the manifestations of Bhagavan. So Bhagavan says if one discriminates between all the living beings, and then I give him great fear in the form of mrityu or death, Bhagavan says. And he also says how to honor all the living beings. He says one must have this friendly attitude towards everybody. He must give lot of charity to everybody. He must honor them with sweet words. And also he must have this abhinna chakshuhu, that is he must not have this discriminating vision at all. He must have an equal vision. Just like how Sri Mahaperiva of Kanchi, Kamakoti Pita, he says in his beautiful Kirtana, Atmavadeva Paranapi Pashyata. He says one must look upon others as his own self. So that is what Bhagavan also says here. Then he goes on to say how to honor all the various living beings, because there are so many species of living beings in this world, right from the
small amoeba till the greatest living beings like the humans, the gods and all that. So there are various types to honor them, isn't it? So Bhagavan gives the Tarathamya, that is the high and low between all the species of living beings. So he begins from the lowest and goes on to the highest. He says among all the creation, the living beings are superior to the inanimate creation, and like the plants, the trees, the creepers and so on. And superior to them are the animals, right, from the virus or the amoeba and so on, which are endowed with a consciousness. And higher than these are those which have sense perceptions, he says. And among animals which have sense perceptions, those who can taste are superior than those who can feel the touch, and those who can smell are higher than those who can feel touch, and higher than that are those who can hear, and higher than that are those who can see various forms, he says. And superior to these animals are those which have 2 rows of teeth, he says. And among them, all these animals, those who have many feet, like the centipedes we see, they are superior. And among animals which have many feet, the quadrupeds, that is those which have 4 feet, are said to be superior. And among all the quadrupeds, the bipeds, that is the humans who have 2 feet, are said to be superior. Among all the human beings, the people belonging to the 4 classes are superior. And among the 4 classes, the ones belonging to the highest class, that is the Brahmanas, are superior, Bhagavan says. And among the Brahmins, those who study the Vedas are superior, and superior to them are those who know the meaning of the Vedas, and higher than them are those who can teach the Vedas to others and clear the doubts of others also. And superior to them are those who follow what is said in the Vedas, who follow their prescribed duties very well. And superior to them are those who follow their duties without any desire or motive. And superior to them are those who offer all their duties to me, including their own self to me. And I think that there is nobody else superior to such a person who has no doership at all and who has such an equal vision and has offered everything to me, Bhagavan says. So Bhagavan says that one must mentally bow down to all the living beings in this world with the faith and belief that Bhagavan is present within all of them. He says, Pranamet Bahu Manayan. And now Bhagavan concludes by telling, O mother, I have now described to you about Bhakti Yoga and also about the Ashtanga Yoga, so that by following any one of these paths, a person can attain the Supreme Personality, he says. And it is the same Bhagavan who is the Supreme Brahman according to the Vedantis, and who is also the Paramatma according to the Yogis, who is beyond Prakriti and Purusha, and he is the one who is also called as Deva, that is the destiny of all the Jivas, and he is the one who also appears as Kala or time. So now he comes to that question of his mother Devahuti, wherein she wanted to know about Kala or time, and so he answers that first in this chapter. He says, this Kala is that which brings about transformation in everything in this world, and it causes great fear to those who regard themselves as different from others, who have this Beda Drishti. And Kala is the ruler of even all the rulers in this world, he says, and it devours them, it devours every living being through other living beings, he says. And this time is none other than Vishnu, he says. Vishnu Akhyo Adhiyajno Sau, he says. And there is none in this world who is very dear to Kala or somebody that Kala hates. And Kala is such that it attacks and destroys those who are very careless and are always indulged in sense pleasures, he says. And Devahuti had initially told, please tell me about Kala, out of fear for which everybody in this world keeps doing all good things, isn't it, in order to be safe. So Bhagavan tells the very same thing here. He says, everything in this world, whatever happens, is all out of fear for this time, he says. Yadbhayat vati vatoyam suryas tapati yadbhayat yadbhayat varshate devo bhagano bhati yadbhayat, and he goes on like this. He says, the wind that blows in this world is out of fear for time. The sun shines and all the nakshatras and all the heavenly bodies, they shine in the sky only due to fear of time, who is none other than Vishnu himself. And all the trees and creepers, they bear flowers and fruits in all the season only due to fear of time. The rivers, they start flowing. The ocean does not cross its boundary, all due to fear of time.
Bhuma Devi, that is Mother Earth, along with all her huge mountains, she doesn't sink into water. She stands on water only due to fear of time. And he says the sky allows room for all the living beings out of fear for time. The Mahat Tattva, it brings about this whole universe with all its 7 sheets, isn't it? That is also due to fear of time. And above all, the Godheads like Brahma, Vishnu and Shiva, they create, preserve and destroy this world in every yuga. That also due to fear of time, he says. So, in the last verse of this chapter, he describes very beautifully about time. He says, this kala is such that it is beginningless, but it brings about the beginning of this world. It creates all living beings in this world through other living beings, isn't it? A person is born from his father and so on. Everything is created in this world in this manner. And finally, it destroys this world through mrityu, he says, through death. And it destroys death also finally. So he says, Janam Janena Janayan Marayan Mrityuna Antakam. So having explained about Kala, which was one of the questions that Devahuti had asked, this chapter comes to an end. So let us learn the next chapter, the 30th chapter in the next session. Radhe Radhe.